ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. கிருபை அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே அது தரப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிருபையால் நம்மை விடைகெடுக்கிற தேவன் யார் என்று சொன்னார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு கிருபையை தந்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மை நேசிக்கிற ஒரே ஒரு தகப்பன் யார் என்று சொன்னார்? தேவனாகிய உங்களையும் என்னையும் படைத்த உன்னதனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்றும் ஒளிந்து போவது இல்லை என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதோ இந்த வேளையிலே தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சிறிது நேரம் உங்களோடு நான் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி அவருடைய இருதயத்தை சந்தோஷத்தினாலே நிரப்பும்படியாக விரும்புகிறேன். வாருங்கள், இறைமகன் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோமாக. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நாம் உயர்த்துவோமாக. இதோ இந்த வேளையில் ஜீசஸ் அவர் தேவனவர் வல்லவருமாயிருக்கிறார், கிருபையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் என்றென்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். கர்த்தரை அவரை மகிமைப்படி பாடி போற்றி அவரை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷத்தின் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வேளையிலே நீ இறங்கி வருவீராக ராஜா. பிரசன்னத்தினால் என்னை நிரப்புவீராக ராஜா. அன்பினாலே எங்களை இடை கட்டுவீராக ராஜா. நாங்கள் ஒன்றும் ஹல்லேலூயா கர்த்தாவே உதவாதவர்கள் ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கிற எங்களை கர்த்தாவே நீர் எங்களை உருவாக்கினபடியால் நமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவர் அப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர், இன்னும் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உடைய அன்பை பாடிக்கொண்டே இருக்கலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. சோதனை வரும் என் இயேசுவை நோக்கி பார்ப்பேன். மரணம் என்னை தொடர்ந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்புவேன். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். தகப்பனே, இந்த அருமையான இந்த வேளையில ராஜா, இதோ உம்முடைய சமூகத்திலே வந்து அமரும்படியாய்
நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நீர் எனக்கு தந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அன்பு என்று மாறாத அன்பு, கிருபை என்று மாறாத கிருபை அப்பா. நான் ஜீவனோட இருப்பது தேவ கிருபை. அந்த கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த வேளையில இதோ உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே சிறிது நேரம் ஆராதித்து சிறிது நேரம் உடைய வார்த்தையை தியானித்து விட்டு ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த நான் வந்திருக்கிறேன் அப்பா. தேவன் தாமே நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே, இந்த நேரடி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமானதாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய், சகல நோய்களை குணமாக்குறதாய், சகல கஷ்டங்களை பாடுகளை நீக்கி ஆசீர்வாதங்களை தருகிறதாய் என் தேவனாகி கர்த்தர் நீ செய்துள்ளபடியாய் செபிக்கிறீர்கள். என்னை மறைத்துக் கொள்ளும் நீ வெளிப்படுவீராக. இப்படி கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறேன் ஆண்டவரே. இரட்சகர் மீட்புரமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான இந்த வேளையிலே தேவனை துதிப்பது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையாய் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு இராதபடிக்கு தன் ஜீவனை இழந்து போய் கொண்டிருக்கிற காலங்களில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, நம்மை உருவாக்கின தேவன் சகல காரியங்களை அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவன் இன்றைக்கு நம்மோட கூட எல்லா காரியங்களிலும் நமக்கு துணை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாம் எதை குறித்து பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. வாருங்கள், ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Thank you Lord Jesus. அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருக்கிறார். அந்த எஜமானனை பாடி மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. Yes Lord. என்னோட எழுந்து பாடுங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுங்க. ஆமென். Holy Jesus, hallelujah. நன்றி அப்பா. Jesus. Hallelujah. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா.
பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரால் எல்லாமே முடியும். வானம் பூமி ஒளிந்து போன வார்த்தை ஒழியாது என்று சொன்னவர். வான பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஹல்லேலூயா, surrender Lord. Hallelujah. ஏகமனதாய் ஹல்லேலூயா, தகப்பனே, இதோ என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. என்னை உருமாற்றுவீராக ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. Yes Lord. மீட்பரும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன். என் வாழ்வில் ஜோதியும் நீரே. என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கே என்றும் அர்ப்பணித்தேன். என் வாழ்வில் ஜோதியும் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இருந்து அவரை மகிமைப்படுத்துவோமா? Thank you, Holy Master. Jesus. Hallelujah. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம். ஏங்குகின்றோம் உமக்காக. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே. ஏங்குகிறோம் உமக்காக. Hallelujah, hallelujah, hallelujah.
நம்முடைய தேவன் அகில உலகத்தில் படைத்தவர். அவருடைய வார்த்தையினாலே அவர் உலகத்தையும் படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறினதை பார்க்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையிலே மகத்துவம் உண்டு, அவருடைய வார்த்தையிலே கிருபை உண்டு, அவருடைய வார்த்தையிலே சகல ஆசீர்வாதங்களும் உண்டு. ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஒரு பாடலை பாட அலங்கார வாசலிலே கர்த்தாவினுடைய சமூகத்தில் வருகிறேனையா என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா. Thank you Lord Jesus. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Jesus. Hallelujah. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட நிற்கின்றோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் நல்ல கரங்களை தட்டி பாடி ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. யாரும் மௌனமா இராதபடிக்கு கர்த்தரை ஹல்லேலூயா கரங்களை தட்டி அப்படி நாமத்தை பாட போறோம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா. ஆமென். Jesus. ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே சேர்ந்து பாடுவோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்றி ஆண்டவரே, உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord Jesus. Hallelujah. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்ததே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்ததே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவனே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. Thank you Lord Jesus. Hallelujah. கைகளை தட்டி பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஆமென்.
பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஹல்லேலூயா அவரை ஆராதிக்க ஒரு பலன் அவரை துதிக்க ஒரு பலன் ஹல்லேலூயா ஆராதிக்கும் பொழுது தேவ சகல காரியங்களை கட்டுகளை உடைத்திருக்கிறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா வாருங்கள் சேர்ந்து ஆராதிப்போம் ஆமென் நன்றி ஆண்டவரே Thank you Lord hallelujah நன்றி ஆண்டவரே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரை பாடிக்கொண்டே இருக்கலாம் ஆராதனைக்குரியவர் யார் என்று சொன்னால் நீங்களும் நானும் இத்தனை நேரம் பாடிக்கொண்டிருந்த அந்த தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர் ஹல்லேலூயா அவருடைய அன்பு என்றும் மாறாது அவருடைய அன்பு என்றும் ஹல்லேலூயா கிடைக்காத அன்பு ஹல்லேலூயா உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு அன்பு என்ன என்று சொன்னால் கிறிஸ்துவினாக இயேசுவின் அன்பு ஹல்லேலூயா அந்த அன்பு விலையே அந்த அன்பு இருக்கிற ஜீவனோடு இருப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஐயா இது ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி இருக்கிற நிலைக்கு இருந்து Thank you Lord Jesus hallelujah நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி Jesus hallelujah நன்றி தகப்பனே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே ஹல்லேலூயா வானமும் பூமியும் போற்றக்கூடிய ஒரே ஒரு பரிசுத்தர் யார் என்று சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு பரிசுத்தர் என்று சொல்லி அவரை சொல்லி மகிமைப்படுத்துவோமாக ஹல்லேலூயா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஜீசஸ் ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம்
பரிசுத்த தெய்வம் நீரே, பரிசுத்த தெய்வம் நீரே, நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறேன், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளையே, அவரே நம்பிக்கைக்குரியவர், அவரே நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன் இருக்கிறார். அவருடைய நீதி என்றும் உலகம் முழுவதும். நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் தேவாதி தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களினாலே தகப்பனே நேரம் வரைக்கும் நாங்கள் பாடலை பாடினோம் ஐயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. நீரே எங்களுடைய நீதியின் வெளிச்சமா இருக்கிற ஆண்டவரே, உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எண்கடங்கா நன்மைகளை செய்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் செலுத்துறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீரின் தஞ்சம், நீரின் கோட்டையா இருக்கிறபடியால் உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்தி செலுத்தி ஆண்டவரே உம்மை உருவாக்குறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே தருகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. Thank you holy master, thank you holy master. ஆண்டவரே, இந்த வேளை கூட கர்த்தாவே ஒரு சில வசனங்களை தியானிக்க போறோம். தேவன் தாமே இடைபடுவீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. நேர வரைக்கும் கர்த்தரை நாம் ஆராதித்தோம், துதித்தோம், அவருடைய மகிமைப்படுத்தினோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு என்று மாறாத அன்பா இருக்கிறது, அவருடைய கிருபை என்று மாறாத கிருபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னதங்களிலே வீற்றிருக்கிறவர் யார் என்று சொன்னார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, ஹல்லேலூயா, நமக்காகவே ஹல்லேலூயா ஜீவனை தந்த ஒரு மகா நல்ல தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 27வது அதிகாரம் 44வது வசனம் இப்படியாக சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்.
திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இந்த இக்கட்டான சூழலிலே உலகமே அஞ்சிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திரு. தேவ சமூகத்திலே காத்திருப்பாய் என்று சொன்னால் அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி தேவனை கர்த்தர் தாவீதின் மூலமாக இன்றைக்கு உரைக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, என் அன்பான சகோதர சகோதரியே, கிடைக்கப்பட்ட இந்த நாளை நீ தேவ சமூகத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறாயா? பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, என் சமூகத்தில் என் பிள்ளைகள் காத்திருக்கிறாரா என்று கேள்வி சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரியமான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய காத்திருப்பு எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, யாரை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை சற்று தியானித்து பாருங்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் மிகவும் ஸ்திரப்படாமல் பயத்தினாலே, திகிலினாலே, மரணத்தினாலே இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாக தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளையே, நீ காத்திருக்கிறாயா? உலகம் முழுவதும் வைரஸ் தொற்று, உலகம் முழுவதும் மரணங்கள், உலகம் முழுவதும் ஊரடங்கு, லாக்டவுன். இந்த லாக்டவுன் போடப்பட்ட காலங்களிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கிறீர்களா? தேவனை நீங்கள் துதிக்கிறீர்களா? தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தீர்களா? சற்று தியானித்து பாருங்கள். அப்படி நீ காத்திருக்கிறவனா இருப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் முதலாவது சொல்கிறார், ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 31:24 கர்த்தருக்கு காத்திருக்கிறவளே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஏன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு இருதயத்திலே ஹல்லேலூயா நம்பிக்கை அற்றவர்களாய், மிகுந்த பயத்தோடு, துக்கத்தோடு, கலக்கமுற்றவர்களாய், கவலையோடு, நாளைக்கு என்ன நடக்கும், நான் வாழ்வேனா இல்லையா, மறிப்பேனா இல்லையா, எனக்கு அப்படிப்பட்ட வியாதி வருமா, தொற்று எனக்கு ஏற்படுமா, நான் ஜீவன் இழந்து போவானே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த கலக்கத்தின் நிமித்தமாக கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளே, நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாவை தேவன் மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்கள். இந்த வார்த்தையில கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறாயா? நீ காத்திருப்பாய் என்று சொன்னால் உனக்கு மரணம் நேரிடாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறது தேவனா இருக்கிறார். கர்த்தர் உனக்கு என்று வைத்திருக்கிற மரண நாளை தவிர மற்றொரு மரணம் உனக்குள்ளே வராது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ எதற்காய் காத்துக் கொண்டிருக்கிறாய்? யாருக்காய் காத்துக் கொண்டிருக்கிறாய்? உன் காத்திருப்பு தேவன் பார்க்கிறாரா? தேவன் உன்னுடைய காத்திருப்பை எண்ணி மன மகிழ்ச்சி அடைகிறாரா? என் பிள்ளை என் சமூகத்திலே அமர்ந்திருக்கிறான், என் ஊழியக்காரன், சுவிசேஷகன், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், போதகன், மேய்ப்பன், என் சமூகத்திலே விசுவாச பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? பிரியமான தேவ பிள்ளையே, 33:20 சங்கீதம், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமா இருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிற மறுபடி உச்சரிக்கிற வார்த்தை, காத்திரு 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 காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்கிறார். சங்கீதம் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் எரிச்சல் கொள்ளாதே.
ஹல்லேலூயா. அமர்ந்து அவருக்கு காத்திரு. உட்கார சொல்றாரு, உட்கார்ந்து தேவ சமூகத்துல காத்திரு. இயேசுவை நோக்கி அமர்ந்திரு, பிதாவை நோக்கி அமர்ந்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீ காத்திருக்கும் பொழுது சகல காரியங்களை நமக்கு கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். ஒருவேளை நீ காத்திருக்காமல் இந்நாள் வரைக்கும் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட செய்கை செய்யாமல் இருப்பாய் என்று சொன்னால், இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பான பிள்ளையை, இந்த வீடியோவை பார்க்கிற என் அன்பான பிள்ளையை, இன்றைக்கு முடிவெடு. ஊழியக்காரனை முடிவெடு, விசுவாசியை முடிவெடு. இனிமேல் நான் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். கர்த்தருடைய பாதம் தான் எனக்கு வழி, சத்தியம், ஜீவன், என் ஆசீர்வாதம் எல்லாமே என்று சொல்வாய் என்று சொன்னார். உனக்கே தேவன் சொல்லுகிற ஒரு மிக பெரிதான வார்த்தை சங்கீதம் 37:34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊரடங்கு இதற்கு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காலங்களை உனக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனாலும் நீ உன்னுடைய சுயபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு ஐயோ, மரணம் உன் வீட்டின் வாசல் படியிலே அமர்ந்து படுத்து கொண்டிருக்கும். கர்த்தராகிய தேவன் இதை எச்சரிக்கிறேன். ஏசாயா 26:8 இப்படியாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியா இருக்கிறது. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். நீங்க ஒரு விதமான இல்லாம இருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம். ஏன்? உலகம் முழுவதும் ஒரு மரண ஓலம். எங்க பார்த்தாலும் மரணத்தினுடைய காரியங்கள், எங்க பார்த்தாலும் பிணங் குவியலாய் இன்றைக்கு காணப்படுகிறது. இந்த 2021ஆம் ஆண்டு மிக பெரிதான ஒரு கொடிய காலமா இருக்கிறது. கர்த்தர் என்னோடு ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை வேளையிலே கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொன்னார். பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு தத்தளிப்பு ஏற்படும், சஞ்சலம் ஏற்படும் என்று சொல்லி என்னோடு அவர் சொன்னார். இன்னைக்கு அப்படிப்பட்ட கால சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. வசனத்தை படித்து அறியாமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உனக்கு ஐயோ, இனி ராக்காலம் வரப்போகிறது. கர்த்தருடைய வேதத்தை கேட்க கூடாதபடிக்கு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு அப்படிப்பட்ட ராக்காலம் வரப்போகிறது. என்ன செய்ய போகிறாய்? வேதத்தை ஒழுங்காய் படி, வேதத்தை ஒழுங்காய் நேசி. இப்படியாக தீர்க்க சொல்கிறான், 7 கடல் தாண்டி சென்றாலும் நீ இந்த புத்தகத்தை காண முடியாது என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள், நாட்டுக்கு நாடு விரோதமாக யுத்தங்கள். எத்தனையோ குழந்தைகள், பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நாளிலே பாலஸ்தீனம் இஸ்ரேல் அந்த குண்டு வீசுவதை நான் வீடியோவில் பார்த்தேன். மிகவும் நான் வேதனை அடைந்தேன். பல மாடி கட்டிடங்கள் இடிந்து நொறுங்குவதை நான் பார்த்தேன். என் இருதயம் ஒரே துக்கித்தது. ஏன் அந்த துக்கிப்பு என்று சொன்னால், ஐயோ, எத்தனை ஜனங்கள் அந்த கட்டிடத்தில் இருந்திருப்பார்களே, எத்தனை பிள்ளைகள் இருந்திருப்பார்களே, அந்த கட்டிடம் விழும்போது எத்தனை ஜீவன்கள் மரித்து போனதே என்று என் இருதயம் புலம்பினது. பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ சுகவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்க என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை.
நீ இன்றைக்கு நன்றாய் சாப்பிட்டு அல்லது இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காய் என்று சொன்னால் அது தேவனுடைய தயவு. உயிரை பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது மரணம் வரணுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நீ இளைப்பாறுதலோடு நன்றாய் சாப்பிட்டு ஹல்லேலூயா தூங்கி காலத்தை வீணாய் விரயம் பண்ணி கொண்டிருக்கிறாய். உனக்கு சொல்லுகிறேன், மிகவும் கவனமாயிரு. தேவ சமூகத்திலே காத்திரு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. உன் ஜெபத்தை அதிகப்படுத்து. இன்னும் ஜெபம் 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 ஜெபத்தை அதிகப்படுத்து. அதிகமாய் நடக்கும் பொழுது ஜெபம் பண்ணு, உட்காரும் பொழுது ஜெபம் பண்ணு, படுத்து தூங்கும் பொழுது கூட நீ நல்ல படுத்துக்கொண்டே ஜெபம் செய். அது மிகவும் உனக்கு பலனுள்ளதாய் காணப்படும். இல்லை என்று சொன்னால் நீ ஜெபிக்காதவனா இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடைத்து பறப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவ பிள்ளையே, நீ அந்த பலனை பெற்றிருக்கிறாயா? நீ அந்த பலனை பெற்றுக்கொண்டு சட்டைகளை விழுத்துக் கொண்டு அடித்துக் கொண்டு செல்கிறாயா? நீ அப்படி செல்லவில்லை என்று சொன்னால் நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளையா இராதபடி இருக்கிறபடினால தான் நீ அப்படிப்பட்ட பலனை பெறாதவனாய் நீ இருக்கிறாய். மனம் திரும்பு. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு. நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுதுதான் இனி வரும் காலங்கள், மாதங்கள், நாட்கள் நீ ஜீவனோடு இருப்பாய். நீ காத்திருக்காத பட்சத்திலே கர்த்தரை விட்டு அகன்று போவாய் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், இனி வரும் நாட்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் விசாரிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயத்தை முதலாவது விசாரிப்பார். என் பிள்ளைகளை நம்பி நான் ஏமாந்து போனேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எத்தனையோ பேருக்கு ஊழியங்களை கொடுத்தேன், எத்தனையோ அபிஷேகங்களை கொடுத்தேன், வரங்களை கொடுத்தேன். ஆனாலும் என் காரியமாய் செய்யாதபடிக்கு தங்களுடைய சுய எண்ணங்களின்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பி கேர்ஃபுல் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ சமூகத்திலே காத்திருப்பாய் என்று சொன்னால் உன் ஜீவன் பிழைக்கும். தேவ சமூகத்திலே நீ காத்திருப்பாய் என்று சொன்னால் நீ உயிர் வாழ்வாய். தேவ சமூகத்திலே நீ அமர்ந்திருப்பாய் என்று சொன்னால் சகல இக்கட்டுகளும் நெருங்களுக்கும் நீ விலகி காப்பாய். எத்தனை புயல்கள், வெள்ளங்கள் என்ன வந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. பிரியமான தேவஜனமே, கர்த்தருக்கு காத்திருக்கிறாயா? ஏன் இந்த லாக்டவுன் கொடுத்தாரு? தேவ சமூகத்திலே காத்திருக்கணும்னு சொல்லி அநேக சொல்வதை கேட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை வராத பொழுது கேட்பேன், ஜெபம் பண்ணீங்களா பிரதர், பாஸ்டர்? டைம் இல்லை, உடனடியாக எனக்கு வேலை, நாங்க போனேன் இங்க போனேன், என்னால உட்கார முடியல, வேதவசனம் வாசிக்க முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ சொல்ல முடியாது. இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், வேத வசனங்களை வாசிக்கிறீங்களா? அனுதினமும் ஜெபிக்கிறீங்களா? தேவ பார்த்து அமர்றீங்களா? கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா துதிகன மகிமை பாடலை பாடி உயர்த்தி அவளை கீர்த்தனம் பண்ணுகிறீர்களா? யோசித்து பாருங்கள். இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேதம் சொல்வது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள், அது உனக்கு நல்லது என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. புலம்பல் 3:25 இப்படியாக பக்தன் சொல்லுகிறான், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு, அவருடைய ஆத்துமாவுக்கு நல்லவர். இஸ் a good God. நம்முடைய ஜீவனுக்கு, நம்முடைய ஆத்துமா மனிதனுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எப்பொழுது அவருடைய சமூகத்திலே, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். அந்த நல்லவரை நீ தேட வேண்டாமா? அந்த நல்லவரை நீ நாட வேண்டாமா? பிரியமான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில இன்னும்
ஹல்லேலூயா. குறைகள் இருக்கும் என்று சொன்னால், உன் குறைகளை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஆபக்குக்கு 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளையே, என் அன்பு ஊழியக்காரர்களே, கிறிஸ்துவ பிள்ளைகளே, உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட காலம் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உனக்கென்று கொடுக்கப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். என்னென்ன தரிசனங்கள் கர்த்தர் உன் வாழ்க்கையை தந்திருக்கிறாரோ அந்த தரிசனங்களை கர்த்தர் சீக்கிரமாய் துரிதமாய் செய்ய போகிறார். அவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில காத்திருப்பது உலக ரீதியான காரியங்களை காத்திருக்கிறோம். ஒரு அரசாங்க சலுகை கொடுத்தா பல மணி நேரம் காத்திருக்கிறோம். ரேஷன் கடையில் காத்திருக்கிறோம், மளிகை கடையில் காத்திருக்கிறோம். என்னென்ன காரியங்கள் தேவையோ எல்லா காரியங்களுக்கும், உலக ரீதியான காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் காத்திருக்கிறோம். ஆனா தேவ சமூகத்தில் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அவராலே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு காத்திருப்பது இல்லை. நீ காத்திருக்காதபடினால தான் உலகத்துல என்னென்னமோ மாற்றம் நடக்குது. நீ தேவ ஸ்தலத்துல இல்லாம போனதுனாலதான் இன்னைக்கு உலகத்துல என்னென்னமோ நடக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நீதிமான் நிமித்தமாக கர்த்தர் உலகத்தை அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, நீ நீதிமானாய் வாழ வேண்டும். நீ அனுதினமும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளையாய், கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளையாய், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளையாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் காத்திருக்கிற ஒரு காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்போ காத்திருக்க ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயுல படிக்கும் பொழுது ஒரு 12 வருடம் உள்ள ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆஸ்திகள் எல்லாம் இருந்தது, வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தது, அவகிட்ட இல்லாத சொத்து சுகம் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரிக்கு ஒரு மிக பெரிதான ஒரு வியாதி. ஹல்லேலூயா. 12 வருடம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உலகத்தை காணாதவள், 12 வருடம் உலகத்தை காணாதவள், நடக்க முடியாது, எழும்பி நிற்க முடியாது, படுக்கையா தான் கிடந்திருப்பாள் என்று நான் நம்புகிறேன். என் அன்பான தேவ பிள்ளையை பாருங்க, ஆனா இயேசுவை குறித்து அவளிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார், அற்புத அடையாளங்களை செய்கிறார் என்று சொல்லி 12 வருடமாய் காத்திருக்கிற ஒரு மகள். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு அந்த வழியாய் போகிறார் என்று சொன்ன உடனே அந்த படுக்கையிலிருந்து எழும்பி, எப்படியாவது இயேசுவை நான் தொட வேண்டும், என்னுடைய வியாதிக்கு மருந்து இயேசுதான், அவர்தான் என்னை சுகமாக்க முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, ஒரு புறஜாதி பிள்ளைக்கு இருக்கிற நம்பிக்கை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே உனக்கு இல்லை. கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மீது ஒரு பயம், ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு இல்லை. என்று சொன்னால், எல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க சொல்லிதான் எனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை என்று சொல்லி பெருமை பாராட்டுகிற ஒரு ஹல்லேலூயா தேவ பிள்ளையா இருக்கிறையே தவிர, அதை ஏற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டு நல்ல மனிதனாய் தாழ்மை உள்ளவனாய் இன்னைக்கு இல்லை. பிரியமான தேவ பிள்ளையே, ஒரு 3வது மனுஷியா இருக்கிற ஒரு பெண் விசுவாசிக்கிறார். இயேசு விடுதலை பெற வேண்டும், இயேசுவிடத்தில் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி 12 வருடமாய் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஐயோ இயேசுவே, இப்படிப்பட்ட சோதனை எனக்கு வேண்டாம், தயவு செய்து என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, தயவு செய்து என்னை எடுத்துக்கொள்ளும், இனி நான் ஜீவனோடு வாழ இல்ல விரும்பல, இந்த உலகத்தை வாழ விரும்பல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி
தேவ சமூகத்தில் அழுது புலம்பி நாமே ஜீவனை ஒப்பு கொடுப்போம். ஆனா அந்த மக சொல்லிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் தகப்பன் முடிவெடுத்து விட்டார். ஹல்லேலூயா. 12 வருடமுள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரியை இயேசு கிறிஸ்துவுக்காக வைத்திருந்த ஒரு மிகப்பெரிதான அற்புத சாட்சியைத்தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 12 வருடம் காத்திருப்பு, 12 வருடம் காத்திருப்பு. பிரியமான தேவ பிள்ளையை வழங்குதா உங்களுக்கு? ஒரு புறஜாதி பெண் 12 வருடமாய் இயேசுக்காய் காத்திருக்கிறாளே. கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து மாசம் மாசம் அந்த திருவந்தை கடந்து கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, நீ ஏன் தேவ சமூகத்தை காத்திருப்பது இல்லை? ஏன் உன்னால் முடியவில்லை? யோசித்துப்பா. ஒரு பிரச்சனை வந்தா போது ஓன்னு அழுகிற, பாடுகள் வந்தா ஓன்னு அழுகிற, குடும்பத்திலே போராட்டம் வந்தா ஓன்னு அழுகிற, காத்திருப்பது இல்லை. தேவ சமூகத்திலே அமர்ந்து நீ கேட்பதில்லை. ஏன் இப்படிப்பட்ட பாடுகள் வந்தது, எதனால் இப்படிப்பட்ட பிரச்சனை எழுந்தது என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருக்க நேரம் இல்லை உனக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் பாருங்க, மீதமுள்ள அந்த நடந்த சம்பவத்தை சொல்றேன். அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? எப்படியாவது இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாயிருவேன். 12 வருடம் பாடாய் படித்துக் கொண்டிருந்த அந்த வியாதி நிமித்தமாய் வேதனையோடு ரணத்தோடு நாற்றம் எடுத்தவளாய் இருந்த, நாரி கொண்டிருந்த அந்த பிள்ளைக்கு, அந்த பெண் மகளுக்கு ஏற்பட்ட ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? எப்படியாவது இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட வேண்டும், நான் தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி விசுவாசித்தார் மிகுந்த ஜன கூட்டத்தார். அந்த நாளில் இயேசு கிறிஸ்து ஒரு பகுதிக்கு வருகிறார், ஒரு ஊருக்கு வருகிறார், ஒரு நகரத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் அவருடைய கீர்த்தி உலகம் எங்கிலும் பரம்பிருக்கிறபடினாலே ஜனக்கூட்டத்தார் அலையலையாய் திரளாய் அவரை சூழ்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கூட்டத்தில் எப்படி இந்த மகள் அவள் சென்றிருப்பாள்? எப்படி அவள் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொடப்போறாள் என்று நாம் யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை பாருங்க, அவளுக்குள் இருந்த விசுவாசம், அவளுக்குள் இருந்த காத்திருப்பு அவளை பலப்படுத்துகிறது. இயேசுவை குறித்து நாம் சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு பலன் வந்துருங்க. ஆமா, சோர்ந்து போயிருக்கிற நேரத்திலே நமக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். சோர்ந்து போய் கிடக்கிற நம்முடைய சரீரத்திலே சத்துவத்தை கொடுத்துக்கிற தேவன். ஒண்ணு இல்ல, சோர்ந்து போன நேரத்துல இயேசுவேன்னு நாம் சொல்லும் பொழுது உடனே ஒரு பலன் நமக்கு வந்துடும். இயேசுவேன்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கிற எல்லா கலக்கங்கள் நீங்கி விடும். இயேசுவேன்னு சொல்லும் பொழுது எல்லா ஆபத்துகள் நம்மை விட்டு விலகி விடும். பிரியமான தேவ ஜனமே, அதே போலதான் எப்படியாவது இயேசுவை நான் தொட வேண்டும், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்று அந்த விசுவாசத்துடைய அந்த அறிக்கை, அந்த எண்ணம் அவளை நடக்கும்படியாய் செய்தது. அந்த திரள் கூட்டத்தில் கூட பாருங்க, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால், ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொல்றாங்க. ஹல்லேலூயா. பேதுரும் அவனோடு கூட இருந்து சொல்றான், ஐயரே, திரளான ஜனங்களுமே சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஐயா, யாரு தொட்டது எப்படியா கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தரையே பார்த்து கேள்வி கேட்கிறார். ஹல்லேலூயா. அதான் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, என்னிலிருந்து ஒரு வல்லமை போச்சுப்பா, எனக்குள்ள ஒரு வல்லமை போச்சுப்பா என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அன்றைக்கு வல்லமே உணராத சீடர்களா இருந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, என்னிலிருந்து வல்லமை புறப்படுது. ஏன்னு சொன்னால், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த மகள் கிறிஸ்துவை
தொட்டபடினாலே தேவனோடு இருந்த அந்த வல்லமை உடனடியாக கடந்து போய் அந்த ஸ்திரீயினுடைய சரீரத்தை முற்றிலுமாய் ஹல்லேலூயா சுகமாக்கும்படியாக கிருபை செய்தது. அப்பொழுது இயேசு அந்த ஸ்திரீ தான் மறந்திருக்கவில்லை, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து அவரை தொட்டு காரணத்தையும் உடனே நான் சொத்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் அவருக்கு முன்பதாய் அறிவித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவ வல்லமை வெளிப்பட்ட உடனே அவள் சுகம் அடைஞ்சிட்டா. அவள் சொல்ற, ஐயா இத்தனை வருஷமா இருந்த ஐயா, 12 ஆண்டுகள் நான் இருந்தேன் அப்பா, 12 வருடமாய் காத்திருந்தேன், இந்த வியாதி நீங்க கூடாதபடிக்கு எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தேன், உயர்ந்த மருத்துவர்களை பார்த்தேன், உயர்தர மருந்துகளை நான் உட்கொண்டேன், ஒரு நன்மையும் என்று சரீரத்தில் ஏற்படவில்லை. ஆனா உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீங்க இந்த வழியா வரத கேள்விப்பட்ட எனக்குள்ள விசுவாசம், உங்களுடைய சரீரத்தில் அந்த வஸ்திரத்தை ஓர்த்தி தொட்டால் போதும் நான் நம்பினேன், நான் தொட்டேன், உங்க மூலியமா நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக அவள் சொன்னாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்று சொன்னார். பிரியமான தேவ ஜனமே, இந்த சம்பவம் எதை குறிக்கிறது? தேவ சமூகத்தை காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே சகல காரியங்களை நமக்கு ஜெயமாய் மாட்டி கொடுப்பார் என்று சொல்லி வேதம் இதை உணர்த்துகிறது. நீ காத்திருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை விடுவிப்பார், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார், எல்லா இக்கட்டுகள் நெருக்கங்களுக்கும் உன்னை விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீகா 2:7 நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டல்வார். நீ காத்திருக்கும் பொழுது, நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வார்த்தையை கேட்டு சகல இக்கட்டுகள் நெருக்கங்களுக்கு விலக்கி அவர் உன்னை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார், அவர் உன்னை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். நீ சோர்ந்து போகாதே, நீ ஹல்லேலூயா கலங்கி விடாதே, நீ துவண்டு விடாதே. உன் தேவைகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் உனக்கு அற்புதமான காரியங்களை செய்து நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திரு. இந்த கொடுக்கப்பட்ட லாக்டவுன் நேரம் நாள் அவருடைய சமூகத்தில் செலவிடு. இந்த ஊரடங்கு நாளிலே கர்த்தர் சமூகத்தில் காத்திரு. உன் ஜீவன் தப்பும்படியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திரு. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் பிழைப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமாக, தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமாக, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. லமஹதலரபு ஷபலஹதலரப லிபரஹதலரபு ஷந்தலரப லிபரப ஷபலபதுரபலரப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நான் உந்தன் பிள்ளை என்றோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னம் இறங்கி வருவதாக ராஜா, மகிமை இறங்கி வருவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah. நன்றியோடு Jesus. Hallelujah, Jesus. Amen. நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. நான் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. I'm surrendering Lord Jesus. ஏற்றுக்கொள்வீராக. நம்மை காத்திருக்க கர்த்தர் பலனை தருவீராக ஆண்டவரே. ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். ஹல்லேலூயா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவாசிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவாசிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, ஹல்லேலூயா. உம்முடைய வெளிச்சம் இந்த நாளிலே, ஹல்லேலூயா, இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளை இல்லத்திலும் அவருடைய ஆவிக்குரிய ஆத்மா மனிதம் பிரகாசிக்கும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. உமக்கே துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. Yes Lord Jesus, Master. Hallelujah. நன்றி ஆண்டவரே. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுகந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுகந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஆமென். நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. சேர்ந்து பாடுவோம். ஏசையா, ஏசையா,
ஏசையா என் நீதி நீர்தானையா, ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. தகப்பனே, உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களை காட்டிலும் உன் மீது வைத்திருக்கிற அன்பு மாத்திரமே போதும் பார். அது அழிய போற செல்வம் எங்களை காட்டிலும், அந்த செல்வங்களை காட்டிலும் நீர் பேசுகிற வார்த்தை ஒன்று மாத்திரமே போதும். நம்முடைய அன்பு என்ற செல்வம் மாத்திரமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Holy Master, Jesus, hallelujah, amen. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குறீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகின்றீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை ஆண்டவரே, என் அடியை உறுதிப்படுத்துகின்றீர். பாடுவோமா? ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. அப்பா, உலக ஆசை இன்பங்களை காட்டிலும் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துன்மார்க்கருடைய செல்வத்தை காட்டிலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சமே நல்லது என்று சொன்னவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்நாள் வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனையோ இக்கட்டுகள், நெருக்கங்கள், மரண பயங்கள் வந்தாலும் கூட நாங்கள் விழாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு மனம் இறங்குவீராக. இந்த பொல்லாங்கான காலங்களிலே அப்பா, இந்த கஷ்டப்படுகிற காலங்களிலே கர்த்தர் எங்களுக்கு துணையா இருப்பீராக. எங்கள் கண்ணீரை துடைப்பீராக. எங்களுடைய சோதனைகளிலிருந்து எங்களை விடுதலை தருவீராக. கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயத்தை திடப்படுத்துவார் என்று சொல்லி நாங்கள் மிகவும் நொந்து போய் பயந்து போய் நாங்கள் காணப்படுகிறோம் அப்பா. இதோ இன்றைக்கு கேட்ட வசனத்தின் பிரகாரமாக, அந்த சத்தியத்தின் பிரகாரமாக தேவ சமூகத்தை காத்திருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டு ஆண்டவரே அதை அங்கீகரிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு காத்துள்ள புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர பரப்பார் என்று சொன்னது போல
கொள்ளை நோய் இருக்கிற இந்த காலங்களிலே கர்த்தர் எங்களுக்கு பலனை தருவீராக, சுகம் பலனை தருவீராக. எந்த கிரிகளும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, எந்த கிரிகளும் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக, ரத்தத்தினாலே எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. நீர் எங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா, நீங்க எங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம், நீர்தான் எங்களுக்கு கேடகம் ஆண்டவரே. தயவு செய்து எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா மரண பயங்களில் இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். எங்களை ஜீவனை மீட்டு, எங்கள் ஜீவனை மீட்டு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த காலங்களிலே ஆண்டவரே மிகவும் புனிதான மரணங்கள், எங்கு பார்த்தாலும் மரணங்கள், மரண ஓலங்கள், கண்ணீர்கள். யார் மரணத்தை தடுக்க முடியும்? மாத்திரமே முடியும். லீமா ஹல்ல ஹத்தல ஹத்தலரபு லீமா ரகதலரப ஷபலப தீரபலப லீபா ஹல்ல ரப ஷபலப தூரபலப சிஹகத்தல ரக ஷிபல மதுரப. ஜீசஸ், கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேனப்பா. லதா என்ற பெயர் கொரோனா வியாதியில் அகப்பட்டு கிடைக்கின்ற அந்த மகளுக்கு தேவன் இப்பொழுதே ஒரு வல்லமை அனுப்புவீராக ராஜா. ஜீசஸ், மார்ட்டின் மார்ட்டின் என்ற கர்த்தாவே கிறிஸ்துவே, ஹல்லேலூயா, சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற மார்ட்டின் ஆண்டவரே, இந்த மகனுக்கு இப்பொழுது இந்த வியாதி குணமாக்குவீராக. ஜீசஸ், ஹல்லேலூயா. ரிபல ரப ஷபலப துரபலப. Thank you Lord Jesus, hallelujah. மக்கே கோடாக்கோடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ரிபல ரப ஷபலப துர யூசப் கான், ரிப ரப ஷபல, மரணத்தின் பிடியில இருக்கிற யூசப் கான் தேவனை கர்த்தர் மொழி தொடுகிறார். ரிப ஹல்ல ரிம ஹல்ல ஹல்ல ரப ஷபலம ரிமல ரப. மாரி முத்து மிகவும் குடும்பத்தில் சூழ்நிலை நிமித்தமாய் நொந்து போய் மிகவும் வேதனையோடு இருக்கிற மகனுக்கு கர்த்தர் நன்மையான காரியங்களை இப்பொழுது செய்வீராக. ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஜெபஸ்தியன், ஜெபஸ்தியன், கர்த்தர் உங்களுடைய சந்தை காணப்படும் வியாதிகளை குணமாக்குகிறார். ரீபால ரபோ ஷபலப துரபல ரபோ சந்தன ரப ரீபா ஹல ரபோ ஷபலம தீரபல ரப லஹா ஷக நெகதி முஹந்த லஹதிலி புரி கதலி ரிபி. மரணங்கள் வாரிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும்படியாய் கர்த்தாவே இப்படி சமூகத்தில் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தயவு செய்து மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக ராஜா. என் பிள்ளைகள் மடித்துக் கொண்டிருக்கிறார்களே, மறித்து போய் கொண்டிருக்கிறார்களே, கொத்து கொத்தாய் உலகம் முழுவதும் செத்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, பாதத்தை பிடித்து நான் கேட்கிறேன் அப்பா. உலகம் முழுவதும் மறித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை தயவு செய்து ஆண்டவரை நீ காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் ஆண்டவரே, நீ காப்பாற்றும்படியாய் என்னுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஓரப சந்தல கதல ரகதிலரவா லிபரப ஷபலப தூரபலரபா ரிகாபலரப சந்தலரப லப ஷபலப தூரபலரபா ரிபலரபா. ஆண்டவரே, வரப்போற ஆபத்துக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. இன்னும் தேசம் பாழாய் போகாதபடிக்கு தயவு செய்து உடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக ராஜா. தேசம் பாழாய் போகாதபடிக்கு இதோ கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கத்தக்கதாக, ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் எச்சரிக்கை இருக்கத்தக்கதாக, உம்முடைய சமூகத்தை காத்திருக்கத்தக்கதாக தேவன் கிருபை பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல உம்முடைய சமூகத்தை காத்திருக்கக்கூடிய அந்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. சங்கீதம் 27:14 பிரகாரமாக கர்த்தருக்கு காத்திரு. இந்த வார்த்தையை கேட்கிற வீடியோ பார்க்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு காத்திரு.
அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது மாத்திரமல்ல, உன்னை திடப்படுத்தி உன்னை வழி நடத்தி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் மாறுவார். இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஏற்படுகிற சண்டையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தினால இப்பொழுது நிரப்புவீராக ராஜா. போதும் கர்த்தாவே, இந்த போர்க்களமா இருக்கிற இந்த காலங்கள் போதும் ஆண்டவரே. இனி ஆண்டவரே, மக்கள் மடிந்து போகாதபடிக்கு என் பிள்ளைகளை கர்த்தாவே நீர் காப்பாற்றும்படியாய் நீர் உம்முடைய சமாதானத்தின் வல்லமை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இஸ்ரவேல் பாலஸ்தீனம் ஒரு சமாதானத்தின் வல்லமை இப்பொழுதே இறங்கி கடந்து செல்வதாக இயேசுவின் நாமத்தினால் இந்திய தேசத்துக்கு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எந்த ஒரு ஆதரவு இல்லாதபடிக்கு, எந்த வைத்தியரால் குணப்படுத்த முடியாத ஆண்டவரே இந்த கொரோனா இந்த நோய் ஆண்டவரே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதப்பா. வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளாலே குணமானீர் என்று சொல்லி, இதோ இந்த இந்திய தேசத்துல கர்த்தாவே வியாதிப்படுதல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய அந்த தழும்புள்ள கரம் இப்பொழுது தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இந்த வேளையிலே. Heal in Jesus name. Jesus. Jesus. Libuhala handala handala naka. Liburaga shakala moraga dilamoraga dilama. Libaraga dilama shabala madura balama. Heal in Jesus name. சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்தியா தேசம் முழுவதும், உலக தேசம் முழுவதும் சுகமளிக்கிற தள்ளுமுள்ள கரம் இப்பொழுதே இந்த வேளையிலே கடந்து போவதாக. ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறங்க தாவே, நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. தகப்பனே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே சிறிது நேரம் உங்களுடைய சமூகத்திலே கர்த்தாவே அமர்ந்திருக்கும்படியாய் அடியான கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமையே நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கே உமக்கே ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார் இந்த வேளையிலே நமக்கு நன்றி. ஏன் தெரியுமா நன்றி ஆண்டவரே? நாங்கள் ஜீவனோடு இருக்க கிருபை கொடுத்தீங்களே, நான் உயிரோடு இருக்க கிருபை கொடுத்தீங்களே, நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்கும்படி கிருபை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. மனதார உமக்கு நன்றி என்று சொல்லி இதோ இந்த வேளையில உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தகப்பனே, இந்த நாளிலே ஒரு சில பாடல்களை பாடி வார்த்தைகளை கேட்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இதோ ஆண்டவர், இன்றைக்கு கேட்கிற வசனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய், அது பலனுள்ளதாய், அது நன்மையை தருகிறதாய், சகல காரியங்களில் ஜெயமெடுக்கத்தக்கதாய் தேவன் கிருபை திரும்படியை செபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் கர்த்தர் இந்த வேளையிலே சுகத்தை கட்டளையிடுவீராக, பலனை கட்டளையிடுவீராக. எந்த வியாதியும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி நீ சுகத்தை இப்பொழுதே அருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தெய்வீக பிரசனம் இந்த நிமிடத்திலிருந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு காரியம் வழங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சமத்தை சார்ந்து கர்த்தர் சமத்தை காத்திருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஏனோ தானோ என்று எங்கள் பிள்ளைகள் எங்கள் ஊழியர்கள் இராதபடிக்கு தேவ சமத்தை காத்திருந்து உடைய அரிய வகையான உங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, உமக்காக வயதாக்கமாய் எழுப்பிட செபிக்கிற துதிக்கிற கர்த்தரை அனுகூல மட்டும்படியே செபிக்கிறேன் கர்த்தாவே. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் இந்த வருடத்திலே கர்த்தர் உயர்த்துவீராக, அவர்கள் பெயரை பெருமைப்படுத்துவீராக. ராஜா, உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அடியானை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்நேரம் வரைக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நானும் கற்றுக்கொள்ள, நானும் அதை ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தராகிய தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி தேவ சமூகத்தை காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் தருகிறேன். காத்திருங்கள், பலனடைங்கள். தேவன் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you in Jesus name. Amen, amen, amen.